சேனல் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி வந்து பார்க்க போறோம்னா எஸ்ஆர்ஜிடி கான்ஸ்டபிள் 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபைனல் ரிசல்ட் வந்து எப்போ வரும் வந்து எல்லாரும் வந்து கேட்டுக்கிறீங்க. கடைசியாக வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க. அவங்க அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து ssc.government.in அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரிசல்ட்டுங்கிற ரைட் அப் வந்து கொடுத்துருப்பாங்க இன்றைக்கி டேட்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரிசல்ட் பேஜை செக் பண்ணி நான் ஆல்ரெடி எப்படி செக் பண்ணுறேன்னு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதில் போய் ஜிடி கான்ஸ்டபிள்னு கிளிக் பண்ணால் 3 பிடிஎஃப் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ரைட் அப்பை சேர்த்து 4 பிடிஎஃப். ஏன்னா வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு 1, ஃபீமேல் கேண்டிடேட் 1, அதுக்கப்புறம் வித் ஹெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வித் ஹெல்ட்னா ஒன்றும் கிடையாது, ரொம்ப பெரிய ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு மிஸ் மேட்ச் ஏதாவது ஆயிருக்கும். மோஸ்ட்லி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் தான் ஆயிருக்கும். அதை தான் வந்து வித் ஹெல்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரைட் அப் உடைய கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஆல் ஓவர் எவ்வளோ பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோவில் வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கட் ஆஃப், அப்புறம் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் என்ன மாதிரி ப்ரொசீஜர் நடக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து ஒரு இன்டிமேஷன் வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப நாளுமே எல்லாரும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ரோஜ்கர்மா வந்து 21ஆம் வருது. கண்டிப்பாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. நியர்பை கேண்டிடேட் வந்து கால் பண்ணி கூப்பிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறதுக்கான 100% வந்து சான்சஸ் இருக்குது. ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறதுன்னு வந்து ஒன்ஸ் மோர் பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் வந்து கங்க்ராட்ஸ் சொல்லிக்கிறேன். பாஸ் ஆன அனைத்து கேண்டிடேட்ஸுக்கும், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு. ஃபெயில் ஆனவங்க வந்து ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை. அடுத்த இன்டிமேஷன் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் வந்து கண்டிப்பாக அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து இது ஒன்று. ஆனால் என்ன ஆல்மோஸ்ட் வந்து கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போவோமே தவிர டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து கிடையாது. ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1 by 1 இயர் அவுட் ஆஃப் இயர் அடுத்தடுத்த வருஷம் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க செலெக்ஷன். அதனால் வந்து கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் வந்து கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய தகுதியை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும். தகுதினா ஒன்றும் இல்லை, உங்களுக்கான போட்டிகள் நல்லா வந்து ப்ரிப்பரேஷன் இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் 2025 உங்களுக்கான போஸ்டிங்கை வந்து நீங்கள் அடைய முடியும். வந்து இந்த கட் ஆஃப் வந்து வச்சு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து கட் ஆஃப் ஆல்மோஸ்ட்டாக வந்து சொன்னதுக்கு வந்து ரொம்பவுமே வந்து அதிகமாக தான் வந்திருக்கு ஒரு சில கேட்டகரிக்கு. அதையும் வந்து தெளிவாக வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பு ஐஎம்ஏ கைடுன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே வந்து கொடுத்துருக்கு. இந்த பிடிஎஃப்ல வந்து ரைட் ஆஃபில் வந்து உங்களுக்கான இது இருக்கும். லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3 இருக்குது. இது வந்து மெயில் கேண்டிடேட்டுக்கு, அது ஃபீமேல் கேண்டிடேட், அதுக்கப்புறம் வந்து வித் ஹெல்ட்னு சொன்னோம்ல அந்த குரூப்பு. நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி என்னால் முடியலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான இதை வந்து செக் பண்ணி வந்து பார்த்துங்க. 1 by 1 செக் பண்ணுவேன். இப்போ ஒன்று மெயில் கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் அதில் உங்கள் பேர் இல்லை, சப்போஸ் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ரீட் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வித்துகள்னு ஒரு குரூப் இருக்கும், பிடிஎஃப் இருக்குது, அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்கள் நம்பர் இருந்தால் கொஞ்சம் ஜாப் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம்னா ஒரு 1 இயர் கிட்ட வந்து ஆச்சு. 2021 22 வந்து ஒரு வருஷத்தை கிளியர் பண்ணி தாண்டி வந்து போயிட்டுருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்குது. அடுத்த எக்ஸாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வித்துகள்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏன்னா டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே இருக்கும். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். இப்போ வந்து உங்களை வந்து ப்ரெஷர் ஏற்ற விரும்பலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலக்டட் கேண்டிடேட்டை பொறுத்தளவில் ஃபீமேல் கேண்டிடேட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து 4818 ஃபீமேல் கேண்டிடேட் ப்ரொஃபஷனலே வந்து ரெக்கமெண்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஆல் ஓவர் இந்தியா லெவலில் சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு கிடையாது. ஃபீமேலை பொறுத்தளவில் ஃபீமேலுக்கு தான் 4818, மெயில் கேண்டிடேட்டுக்கு வந்து 38,603 பேர். லிஸ்ட்டு 3ல் வந்து 845 பேர் வித் ஹெல்டில் வந்து இருக்காங்க. வித் ஹெல்டாக நான் சொன்னால மிஸ் மேட்ச்சு அவங்க வந்து இப்போதைக்கு வந்து தனியாக வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அவங்களுக்கான ப்ராசஸ் வந்து ஒரு லென்த்தியான ப்ராசஸ் தான். கிட்ட வந்து அதை தனியாக ஒரு வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன்ஸ் ஆகும். இதில் வந்து ரிசல்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துருவோம். ஏன்னா வந்து செலக்டட் கேண்டிடேட் ஃபீமேலுக்கு வந்து எவ்வளோ கேட்டகரி வைஸ் எவ்வளோ வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்து இந்த கேட்டகரியில் ஆள் இல்லை, செலக்டட் இல்லைன்னா இந்த வேக்கன்சி அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தான் நாங்கள் வந்து எடுப்போம். அதுக்கு பதிலாக வேறு கேட்டகரியிலேருந்து நாங்கள் வந்து எடுக்க மாட்டோம். நாங்கள் வந்து டீட்டெயிலாகவே கிளியராக மென்ஷன் வந்து பண்ணிட்டாங்க. அதனால் அந்தந்த கேட்டகரி எவ்வளோ பேர் இது பண்ணியிருக்காங்களோ அந்தந்த கேட்டகரி வைஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் வந்து மார்க் நீங்கள் வந்து கூட இருக்கீங்கிற பட்சத்தில் வந்து உங்களை வந்து அன்ரிசர்வ் வந்து தான் மூவ் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து இப்போ எக்ஸ் சர்வீஸ் மேனில் வந்து யாரும் வரலைன்னா அவங்கள வந்து அப்படியே வந்து விட்டுறாங்க. ஏன்னா விமனுக்கு வந்து கேட்டகரி வந்து கிடையாது. ஃபீமேலில் வந்து தான் மேல் கேண்டிடேட்டில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அன்ரிசர்வ்டுங்கிறப்ப ஓபிசி எஸ்சிஎஸ்டியில் வந்து அவங்க ஹையஸ்ட்டு மார்க் எடுக்கிறவங்கள வந்து இதில் இந்த ஓபிசி எஸ்சிஎஸ்டி அதுலேருந்து மூவ் பண்ணிடுவாங்க அன்ரிசர்வ்டு. அப்படின்ற பட்சத்தில் தான் அந்த வேக்கன்சி ஃபில் பண்ண ஃபில் பண்ணாத வேக்கன்சி எல்லாமே நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து வேறு கேட்டகரியிலேருந்து எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து கிடையாது.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபைனல் எஸ்எஸ்எஃப்னு ஒரு கட் ஆஃப் இருக்குது. அது வந்து ஆல் ஓவர் இந்தியா லெவல் கட் ஆஃப் தான் நீங்கள் வந்து ப்ரீச் பண்ண மாதிரி. ஓபிசினா நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரீதியாக 152 மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தா தான் அந்த இதை வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ண முடியும். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஜென்ரலாக சொல்கிற இது நம்ம மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாடுக்கு வந்து தேவைப்படாது. இருந்தாலும் ஒரு ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இதை வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம மெயினாக வந்துட்டோம் பாருங்கள், நம்ம பாட்டுக்கு மேல் கட் ஆஃப் தமிழ்நாடு. இந்த கட் ஆஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு முக்கியம். இதை வச்சு தான் நம்ம அடுத்த லெவலில் வந்து என்ன இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் வந்து கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு போஸ்டிங் வைஸும் வந்து தனித்தனியாக வந்து பிரித்து வந்து காட்டியிருக்கோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும், கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியும்ல. நெக்ஸ்ட் லெவல் எக்ஸாம் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்குமே வந்து பார்ப்போம். இப்போ எஸ்சி கேட்டகரியை பொறுத்தளவில் மினிமம் மார்க், அதாவது குறைஞ்சபட்ச மார்க்கே வந்து 78.26 நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் பாஸ். இதுக்கு கீழே இருக்கீங்கன்னா நீங்கள் 78.110 இருந்தால் கூட நீங்கள் வந்து செலக்ட் ஆக முடியாது. அதுதான் இந்த ரீசன். ஐடிபிபியில் தான் மினிமமாக வந்து கட் ஆஃப் வச்சுருக்காங்க. எஸ்டியை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ஐடிபிபியில் வந்து 74.66 வச்சுருக்காங்க. ஓபிசியில் பொறுத்தளவில் 89, கிட்டத்தட்ட வந்து 73 மார்க் வந்து ஓபிசியில் எனக்கு தெரிஞ்ச வந்து வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10, அங்கிட்ட ஒரு 10, அப்புறம் 3 பேச்சுனா 16 மார்க் கிட்ட வந்து கூடியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதைத்தான் நான் முன்னாடி சொன்னேன். ஆல்மோஸ்ட் வந்து கண்டிப்பான முறையில் வந்து மார்க் ஏறும் அப்படின்னு சொன்னேன். கிட்டத்தட்ட ரொம்ப ஹையாகவே வந்து கட் ஆஃப் வந்து ஏறி இருக்குது. ஓபிசி கேண்டிடேட் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். அடுத்த தடவைலாம் 100 மார்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கான வேலைங்கிறது நீங்கள் வந்து இப்போவே வந்து எழுதி வச்சுக்கோங்க. அதைத்தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து கட் ஆஃப் வந்து ஏறிக்கிட்டே போகுது, அதான் ரீசன். அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன், சாரி இடபிள்யூஎஸ் எல்லாமே இந்த வீக்கர் செக்ஷனை சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து 42 புள்ளி, ஆனால் அவங்களுக்கு வந்து போட்டியில் வந்து அதிகமாக இருக்காரு. அன்ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து 87 புள்ளி, பரவாயில்ல. அன்ரிசர்வ்டு கூட ஒரு 2 மார்க் கம்மியாக இருக்குது. இதில் வந்து 90 மார்க் வந்துருச்சு. ஒரு 5 பாயிண்ட் தான் ஓபிசியில் ரொம்பவுமே கம்மியாக இருக்குது, மற்றபடி எதுவும் இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து பிஎஸ்எஃப்ல தான் அதுவும் கம்மியாக இருக்குது. சிஎஸ்எஃப் வந்து பாருங்கள், ஆல் ஓவர் கட் ஆஃப் வந்து 105, 102 வந்து கொடுத்துட்டாங்க. இதில் வந்து 100 அன்ரிசர்வ்டுங்கிறது நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்தா தான் அன்ரிசர்வ், அதுவும் அக்செப்டட் ஆகும். ஓபிசி எஸ்சிஎஸ்டியில் வந்து ஹை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துலேயும் உங்களை வந்து அதுக்கு வந்து மூவ் பண்ணி நீங்கள் வந்து அன்ரிசர்வ்டில் வந்து செலக்ட் ஆன மாதிரி அவங்க வந்து காட்டுவாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். வீக்கர் சர்வீஸ்ன்னு வந்து நான் 42 தான் எடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து நல்லா இருக்கான கட் ஆஃப் நான் சொன்ன மாதிரியே வந்து கொஞ்சம் ரொம்பவுமே எக்ஸ்பெக்ட் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்குங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதனால் டிசப்பாயிண்ட் ஆக வேணாம், அதை வந்து நான் சொல்லிக்கிறேன். ஃபீமேல் கேண்டிடேட்டை பொறுத்தவரை கேட்டகரி வைஸ் மேலே வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் வைஸ் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட் வந்து ஐடிபிபி 65 மார்க்கு புள்ளி 65.66க்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தா நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருப்பீங்க எஸ்சி கேண்டிடேட். எஸ்டியில் வந்து எதுவும் வேகன்சிஸ் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிபிபி இதில் வந்து ஓபிசியில் வந்து 79 புள்ளி, கிட்டத்தட்ட மார்க் ரொம்ப ஹை தான், பிரச்சனை இல்லை. 79.48 கிட்ட வந்துருச்சு. அப்புறம் வந்து இதில் வந்து சிஎஸ்எஃப்பில் மட்டும் தான் ஒருத்தர் வந்து ஒரு மட்டும் தான் செலக்ட் ஆகிற மத்தியில் 00 வந்து போட்டிருக்கு. அது வந்து வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆகலை அப்படின்னு வந்து அர்த்தம். அப்புறம் அன்ரிசர்வ்டில் வந்து பார்த்தீங்கன்னா 81.78 மார்க் எடுத்தால் நீங்கள் வந்து செலக்டட் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. டை கேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். டை கேஸ்னால் ஒன்றும் இல்லை, உங்களுடைய வந்து மார்க் வந்து டை ஆகும் பட்சத்தில் ஒரு மார்க்கில் வந்து 2 பேர் இருக்கீங்கன்னா அப்படின்னா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி தான் கேட்டகரி வைஸ் வந்து பிரிப்பாங்க. பார்ட் ஏ பார்ட் பி மார்க் வந்து பார்ப்பாங்க. உங்களுடைய ஏஜை பொறுத்தவரை இப்போ நீங்கள் வந்து டை கேஸில் வந்து ஒரு 80 மார்க் இருக்கீங்க 2 பேருமே அப்படின்னா ஈச் வந்து யாருக்கு வந்து ஏஜ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. அதிகமான இப்போ 2001 ஒரு கேண்டிடேட் இருக்கார், 2000 ஒருத்தர் இருக்கார், 2000 வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவனுடைய பார்ட் ஏ அண்டு பார்ட் பி கட் ஆஃப் ரெண்டையுமே செக் பண்ணுவாங்க. இது 2 பேர் வந்து யார் அதிகமாக எடுத்திருக்காங்க பார்ட் ஏ அண்ட் பார்ட் பியில். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பார்ட் பியில் வந்து இந்த கேண்டிடேட் வந்து ஒரு 38 எடுத்திருக்காரு. ஏஜ் கம்மியாக உள்ள பர்சன் வந்து 37 இருக்காங்கன்னா அதிகமாக உள்ளவர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் வந்து நீங்கள் கட் ஆஃப் வந்து ஏஜ் வந்து கம்மியாக இருக்கிறவர் வந்து கட் ஆஃப் வந்து அதில் அதிகமாக எடுத்துட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவரை தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதை வந்து தெரிஞ்சுக்கங்க ஓரலாக. அதுக்கான இது வந்து மேக்ஸிமம் தேவைப்படாது. ஏன்னா வந்து உங்களுக்கு நம்ம நார்மலாக டக்குன்னு பிடிஎஃப் சர்ச் பண்ணுறோமா, ரோல் பண்ணி இது பண்ணுறோமா, அதான் முடிஞ்சு. இப்போ அடுத்த செக்ஷனாக எப்படி வந்து நம்ம வந்து நம்மளுடைய இதை வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பிடிஎஃப் கார்னரில் வந்து உங்களுக்கு வந்து சர்ச்சுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுடைய ரோல் நம்பர் வந்து போட்டுருங்க. ரோல் நம்பர் போட்டால் உங்கள் ரோல் நம்பர் போடலாம், நேம் போடலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கணும், ஒரு நிமிஷம் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா பிடிஎஃப் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்குனால கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து ரோல் நம்பர் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் கொடுத்துருப்பாங்க கிளியராக. உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கேட்டகிரி வந்து
கேட்டகரியை பொறுத்தளவு நீங்கள் என்ன கேட்டகரி அப்படின்னா வந்து அது நம்மளுடைய இந்த ஓபிசி அந்த மாதிரி கேட்டகரி இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை தான் வந்து கேட்டகரி அந்த பிடிஎஃப் கார்னர் கீழேயே வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து மேல் கேண்டிடேட்டுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க 2024 ரோல் நம்பர் ஆர்டர் வைஸ். அதுக்கப்புறம் வந்து ஜினா நம்ம வந்து ஜென்ரலாக உள்ளது, பினா பார்டர் அப்படின்னு வந்து அர்த்தம். அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் அலாட் த ஸ்டேட், அது வந்து இப்போதைக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கேட்டகரி வந்து நீ 6னா ஒரு ஓபிசின்னு சொல்லிட்டு 9னா வந்து அன்ரிசர்வ்ல வந்து வருவீங்க. அதை வந்து மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் அலாட் த போஸ்ட், உங்களுக்கான போஸ்ட் என்ன, ஏன்னா வந்து பிஎஸ்எஃப் அந்த மாதிரி வந்து இருக்கும். அந்த போஸ்டிங்கை தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆல் ஓவர் இந்தியா ரேங்க் எஸ்எல்எல் அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா ரேங்க் லிஸ்ட்டில் எவ்வளோ வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொடுத்துருங்க. ஏன்னா மார்க் வைஸ் வந்து அவங்க வைஸ் பண்ணுற நேரத்தில் அந்த மாதிரி வந்து இருக்கும். ஒரு ஃபியூ செகண்ட் எடுக்கும், ரொம்பலாம் இருக்காது. ஃபீமேல் கேண்டிடேட் அதாவது தனியாக 2 பிடிஎஃப்மே தனித்தனியாக வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். கட் ஆஃப் வந்து ஹையாக இருக்குன்னு ஒன்று எல்லாருக்கும் வந்து கங்க்ராட்ஸ் மறுபடியும் வந்து சொல்லிக்கிறேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபெயில் ஆனவங்களாம் நெக்ஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் வந்து நீங்கள் இது பண்ணுங்க. ஆனால் என்ன, கட் ஆஃப் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணி அதுக்கேற்றாலும் படிக்கணும். அதனால தான் கட் ஆஃப் மெயினாக அந்த இடத்துல ஸ்பெசிஃபிகேஷனாக வந்து சொல்கிறதுக்கு ரீசன்ஸ் வந்து அதான். யாருமோ கட் ஆஃப் தான், நீங்கள் என்ன தான் நீங்கள் இது பண்ணாலும் இந்த கட் ஆஃப் ரீச் பண்ணாதான். ஏன்னா பாஸ் மார்க் வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க. என்சிசி கேட்டீங்கன்னா இருந்தீங்க ஒரு 8 மார்க் 5 மார்க் அந்த மாதிரி போனஸ்லாம் இருக்குது. நீங்கள் கேட்டகரி அந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து என்சிசி சர்டிஃபிகேட் கூட கொடுக்காம இருந்திருப்பீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டாக கொடுத்து நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். ஆனால் மார்க் வந்து ஹையாக தான், முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி தான் இவ்வளோ தான் வரும். 10 மார்க் மேலே தான் எபோவ் வரும். அதே மாதிரி 8, 9, 19 மார்க்ஸ் வந்து வந்துருச்சு. 5 பாயிண்ட் தான் கம்மி. நீங்கள் 90னே ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்த தடவை கண்டிப்பாக 100 மார்க்கு மேலே நீங்கள் எடுக்கணும். ஏன்னா வந்து ஃபிசிக்கல் அந்த மெடிக்கல் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஃபிசிக்கல் நடந்து அதுக்கப்புறம் மெடிக்கல் அந்த மாதிரி நடந்தால் கூட கொஞ்சம் குறையிறதுக்கான சான்சஸ் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா 2 டைம் ஒரே இதில் நடந்தனா கூட மார்க் அதிகமாக இருக்கலாம். ஏன்னா வந்து தமிழில் வந்து இந்த இடம் வந்துருச்சு. அந்த ஒரு இது கட் ஆஃப் அந்த நெகட்டிவ் மார்க்கிங் வந்து குறைஞ்சிச்சு. தமிழில் வந்ததுக்கு தான் முழுக்க ஒரு காரணம் அதான், மற்றபடி எதுவும் கிடையாது. அடுத்த தடவையும் வந்து மார்க் இன்க்ரீஸ் ஆகாமல் தவிர டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து கிடையாது. அதனால் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். அடுத்த ரெக்ரூட்மெண்ட் வந்து படிங்க. சப்போஸ் வந்து தனித்தனியாக பிஎஸ்எஃப், சிஎஸ்எஃப் இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் வந்து தனித்தனியாகவும் போடுவாங்க. அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக வந்து இது பண்ணால் கண்டிப்பாக உங்களால் 2025 இல்லை 26 வந்து கண்டிப்பாக ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஃபீலிங் வந்து இருக்க தான் செய்யும். அடுத்த கட்ட இதை வந்து நீங்கள் முன்னேறி வந்து போகணும். அதை விட்டுட்டு இதிலே வந்து நீங்கள் உட்காந்துருக்கிறது வேலை கிடையாது. ஃபெயில் ஆகிட்டோன்னு நெக்ஸ்ட் என்ன ரெக்ரூட்மெண்ட் வருதோ அதை நீங்கள் ஃபுல் மோஸ்ட்டாக நான் சொன்னதை ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து மனசு தளரக்கூடாது. ஏன்னா வந்து ஃபெயில் ஆனவங்களை வந்து யாரும் கண்டு முடியாது. ஜெயிக்கிறவங்க மட்டும்தான் அந்த உலகத்தை வந்து இல்லை வந்து பாராட்டுவாங்க தவிர தோக்குறவங்க யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. நீங்கள் என்ன தான் எல்லாரும் கரெக்டாக முடிச்சு நீங்கள் இப்போ எக்ஸாமில் பாஸ் ஆனாலும், ஃபிசிக்கலில் பாஸ் ஆனாலும், மெடிக்கல் பாஸ் ஆனாலும் ஃபைனலில் நீ வந்து பாஸ் ஆனியா அப்படி தான் வந்து கேட்பா தவிர உனக்கு தேவை ஆர்டர் வந்துருச்சு அந்த மாதிரி தான் கேட்பாங்க தவிர இத்தனை கட்டத்தை நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற வந்து யாருமே வந்து பொருட்படுத்த மாட்டாங்க. அதனால் நீங்கள் கரெக்டாக இது பண்ணால் கரெக்டாக கண்டிப்பான முறையில் இது பண்ண முடியும். அதுதான் உங்களுடைய டார்கெட். நீங்கள் வந்து கரெக்டாக இது பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதாகணும். பாருங்கள், ஓபிசிக்கெலாம் 17 மார்க், இதெல்லாம் வந்து யாருமே வந்து எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆகிவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட்டாக யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே.